Hi hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு வகுப்பு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சங்கேத மொழியியலில் அணிகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி, அதாவது கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி சில விஷயங்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த அணிகள் பயன்பாடு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சங்கேத மொழியியல் அணிகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி. பூஜ்ஜியமற்ற அணிகளின் ஒரு முக்கியமான பயன்பாடு சங்கேத மொழியில் கிரிப்டோகிராஃபி உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமற்ற அணிகளின் ஒரு முக்கிய பயன்பாடு, அதாவது நான் சிங்குலர் அணி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சங்கேத மொழி, அதாவது கிரிப்டோகிராஃபியில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சங்கேத மொழியியல் தமிழில் சொல்லுவாங்க, அதாவது கிரிப்டோகிராஃபி இங்கிலீஷில். சங்கேத மொழியியல் என்பது இரு நபர்களுக்கிடையே மற்றவர்களுக்கு புரியாதவண்ணம் நடைபெறும் தகவல் பரிமாற்றமாகும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோகிராஃபிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு பெட்வீனில் வந்து மட்டும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் மற்ற யாருக்குமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் லைன் மீன் பண்ணுது. சங்கேத மொழியாக்கம், அதாவது என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில கோடிங்ஸ் எல்லாம் பார்த்து அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தவங்க யார் பார்க்கணுமோ அவங்க மட்டும் தான் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சங்கேத மொழியாக்கம் அப்படிங்கிறது வந்து என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. என்பது அனைவருக்கும் புரியும் மொழியில் உள்ள ஒரு தகவலை எளிதில் புரியாத வண்ணம், அதாவது சங்கேத மொழி என்கிரிப்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மாறாக சங்கேத மொழியாக்கப்பட்ட தகவலை மீண்டும் அனைவருக்கும் புரியும் மொழியில் மாற்றுவது அதாவது மொழி மாற்றம் டிகிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த என்கிரிப்ஷன் மொழியாக்கம் என்னென்னு பண்ணுறோம், புரியும் மொழியை புரியாத மொழியை கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ மாறாக சங்கேத மொழியாக்கப்பட்ட தகவலை மீண்டும் அனைவருக்கும் அந்த புரியாத மொழியை மறுபடியும் புரியிற மொழி மாதிரி மாற்றுவது வந்து பார்த்திங்கன்னா டிகிரிப்ஷன் சொல்லுவாங்க, அதாவது மொழி மாற்றம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ட் பண்ண வேர்டு டிகிரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் தகவலை அனுப்புவதற்கு பெறுபவருக்கும் இடையே ஒரு ரகசிய முறை தேவைப்படுகிறது. இந்த ரகசிய முறைக்கு சங்கேத விளக்கு குறிப்பு எனப்படும். அதாவது சங்கேத விளக்கு குறிப்பு என்னென்னா, இது ரெண்டு பேருக்கும் இடையில், அதாவது அந்த நியூஸ் அனுப்புகிறவங்களுக்கும் அது ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த ரகசிய முறை தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கேத விளக்கு குறிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி, அதாவது சிஸ்டமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில என்கிரிப்டட் கோடெல்லாம் வந்து அனுப்புவாங்க. அந்த என்கிரிப்டட் கோடு வந்து பார்த்திங்கன்னா இது டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை வச்சு மட்டும் தான் அந்த என்கிரிப்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த ரகசியத்தை சாவி என்பார்கள். அதாவது அதை தான் கீன்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷனை வந்து டிகிரிப்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்து கீன்னு சொல்லுவாங்க, அது சாவின்னு சொல்லுவாங்க. சங்கேத மொழியாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் அணி சங்கேத மொழியாக்க அணி, அதாவது என்கோடிங் மேட்ரிக்ஸ் எனவும், மொழி மாற்றம் செய்ய பயன்படும் அணி சங்கேத மொழி மாற்ற அணி, அதாவது டீகோடிங் மேட்ரிக்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ அதே கான்செப்ட் பற்றி பார்த்திங்கன்னா சங்கேத மொழியாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து சங்கேத மொழியாக்க, அதாவது என்கோடிங் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அது மொழி மாற்றம் செய்ய பயன்படுத்தப்படுறது பார்த்திங்கன்னா டீகோடிங் மேட்ரிக்ஸ், அதாவது சங்கேத மொழி மாற்ற அணி எனவும் அழைக்கப்படுகிறது. அனுப்புபவரும் பெறுவரும் மூலத்தகவலுக்கு ஆங்கிலத்துக்கள் A to Z மட்டும், அதாவது அந்த அனுப்புகிறதும் ரிசீவ் ஆகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலத்துக்கள் A to Z வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆங்கிலத்துக்களை முறையே 1 to 20, அதாவது மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது ஒதுக்கப்படுவதும் வெற்றிடத்தை குறிக்க, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு லெட்டர் இல்லாட்டி அந்த இடத்துல 0ன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அனுப்பியவர் பயன்படுத்த அவனி நேர்மாறணியின் பிந்தைய பெருக்களாக பெறுபவர் பயன்படுத்தப்படுகிறார். அதாவது அனுப்புவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸோட நேர்மாறணியை வச்சு தான் பெருக்கும்போது கிடைக்க வேண்டிய, அதாவது என்ன நியூஸோ அதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி இந்த நேர்மாறணியை யூஸ் பண்ணுறாங்க. சங்கேத மொழி ஆக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் அணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சங்கேத மொழி என்கிரிப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம்.
A equal to 1 minus 1 1 2 minus 1 0 1 0 என்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அனுப்பப்படும் செய்தி வெல்கம் என்க. அதாவது பற்றி என்ன செய்திருப்போம்னா வெல்கம் சொல்லி நம்ம போகிறாங்க இங்கிலீஷில். ஸோ மூவரிசை கொண்ட பூஜ்ஜியமற்ற சதுர எண்ணியை பிந்தைய பெருக்களாக பயன்படுத்துவதால், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சைடில் பார்த்தோம் ஒரு 3 வரிசை கொண்ட ஒரு சதுரணி பெருக்க பயன்படுத்துவதால் அனுப்பப்படும் செய்தி 3 அளவுல துண்டுகளாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 துண்டுகளாக அதை பிரிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் இ அப்படின்னு தனியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா பிரிக்கப்பட்டு 1/3 வரிசை உள்ள நிறைய அணிகளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த நிறைய அணியாக இந்த வெல்கமை வந்து 3 டைப்பில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, அதாவது டபிள்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 23 இடத்துலையும், ஈங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துலையும், அதாவது 1 to 26ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இங்கிலீஷ் லெட்டர். அதில் வந்து டபிள்யூங்கிறது 23, ஈங்கிறது 5, அதே மாதிரி எல்லுங்கிறது 12. ஸோ அதை ஃபஸ்ட் நிறைய மேட்ரிக்ஸ் 1/3 எடுத்துட்டோம். அடுத்து சிஓஎம் 3ங்கிறது சிங்கிறது 3 இடத்துல இருக்குது, ஓங்கிறது 15 இடத்துல இருக்குது, எம்ங்கிறது 13 இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஈங்கிறது 5 இடத்துல இருக்குது. ஸோ வெற்றிடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்கு அப்புறம் இன்னும் 2 சைபர், ஏன்னா 1/3 மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ நமக்கு 2 எலமெண்ட்டை வந்து வெற்றிடத்தில் 0 எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 0 0ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்கிரிப்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சங்கமொழியாக்கப்படாத நிறைய அணி. ஓகேவா? என்கிரிப்ட் பண்ணாத ஒரு அணி அதுதான் இந்த ஃபஸ்ட்டு இது 23 5 12 சங்கமொழியாக்கும் அணி, அதாவது என்கிரிப்ட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ். லாஸ்ட் லைனில் பார்த்தா 1 minus 1 1 2 minus 1 1 0 0 சங்கமொழியாக்கப்பட்ட நிறைய அணி, அதை என்கிரிப்ட் பண்ண மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது இந்த 1x3யும் 3x3 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3x3 சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபைனல் நம்மளுக்கு வந்து 1x, அதாவது ஒரு ரோ 3 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது இதை வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த 1x3 இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அணியல் பெருக்குங்கிற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கம்யூனிகேஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து இந்த வேல்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் மல்டிபிள் பண்ணும்போது 45 minus 28 23 சொல்லி வரும். செகண்ட் வேர்டு 3 15 13, அதுவும் சேம் இதே மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது இதே மாதிரி தான். இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 46 minus 18 3 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து லாஸ்ட் ஒன்றா 5 0 0, அதே மாதிரி இதே மல்டிபிள் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸோட ஈக்குவல். ஸோ இப்போ 7 டைப்பில் மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? 5. ஓகேவா? ஸோ அடுத்தோட மல்டிபிள் -5. ஸோ இப்போ 7 டைப்பில் தேர்டு காலத்தோட மல்டிபிள் பண்ணும்போது +5. ஸோ இது 2 0னால ஈஸியாக இது போட்ட முடியும். ஆனால் இங்கே 2 வேல்யூமே இருக்கிறதுனால இதுக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ணி தான் நீங்கள் போட்டாங்க. எனவே சங்கீத மொழியாக்கப்பட்ட செய்தி, அதாவது பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 minus 28 23 46 minus 18 3 5 minus 5 +5. பெறுபவர் நேர்மாறு சாவியால் ஏ நேர்மாறு பிந்தைய பெருக்களால் சங்கீத மொழி மாற்றம் செய்கின்றார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட நேர்மாறு மேட்ரிக்ஸ் பெருக்கி ஸோ என்ன மொழி மாற்றம் செய்யணுமோ அந்த மொழி மாற்றம் செஞ்சு அதை ரிசீவ் பண்ணுறார் ரிசீவர். ஸோ அப்போ சங்கீத மொழி மாற்றத்துக்கான அணி, அதாவது ஏ இன்வெர்ஸ், ஏங்கிற மேட்ரிக் ஏ இன்வெர்ஸ் கொடுப்போம். அது ஏ இன்வெர்ஸ் என்னென்னு சொல்லி 1/Determinant Adjoint. ஸோ ஏ இன்வெர்ஸ்னு என்ன இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதில் காட்டியிருக்கேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது 0 0 1 minus 1 2 1 minus 1 1 சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? சங்கீத மொழியாக்கப்பட்ட நிறைய அணி, அதாவது என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் 45 minus 20 23 ஃபர்ஸ்ட் ஒன். மொழி மாற்றத்தின் அணி, அதாவது ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் லாஸ்ட் லைனில் பார்த்த மாதிரி. ஸோ 0 0 1 0 -1 2 2 1 minus 1 1. சங்கீதி மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிலை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீகோடிங் பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற மொழி மாற்றம் செய்யப்பட்ட அந்த மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது 3 15 13, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 46 minus 18 3 0 0, இதே மேட்ரிக்ஸில் மல்டிபிள் பண்ணும்போது 23 5 12
சாரி நான் இது போடும்போது மாற்றி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 25 312 மேலே வரணும், இந்த 3 15 3 கீழே வரும். அதாவது மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் கீழே வரும். 5 - 5 + 5 இது இந்த மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது 500. ஸோ இந்த 3 மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த மூணு ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஃபைனல் நம்ம பார்க்கும்போது சங்கீத மூலியமான நிறைய நீங்கள் வரிசைப்பின் வருமாறு இதை தான் போட்டிருக்காங்க. 23 5 12 3 15 13 500. அப்போ இதை 1 to 6 கம்பேர் பண்ணும்போது ஆங்கில எழுத்துக்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம். அதாவது நம்ம 3 மேட்ரிக்ஸை பிரிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபைனல் நமக்கு அதை டிக்ரிப்ட் பண்ண பிறகு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம்ங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ் அந்த மாதிரி என்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் டிகிரிப்ஷனுங்கிறத அது வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மெயின் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாம் 1 by 1 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு 1 by 1 டாபிக் ஒன்றும் பெட்டராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.